மறுநாள் காலை ஊரே திருவிழா போல் காட்சியளிக்க அனைத்து மக்களின் ஆரவாரத்துடன் பிரம்மாண்டமாக மகா சக்கர போட்டி களை கட்டியது. 9 தேசத்திலிருந்தும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள பல அரசர்களும் மிகப்பெரிய வீரர்களும் வீராங்கனைகளும் அங்கு வந்து குவிந்திருந்தார்கள். 1000 கிலோ எடையுள்ள அந்த ராட்சத தூண் 500 அடி உயரத்தில் வானளவு உயர்ந்து பார்ப்பதற்கே மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. மற்ற நாட்டு இளவரசர்கள் எல்லாம் வெறும் 5-6 நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்று தோற்று திரும்புகையில் சமரன் அந்த போட்டியில் கலந்து கொள்ள மைதானத்தில் காலடி எடுத்து வைத்தான். அதை பார்த்த மொத்த மக்கள் கூட்டமும் சமரனுக்கு ஆதரவாக ஆர்வரித்து ஒளி எழுப்பியது. மக்களின் ஆரவாரத்தில் உற்சாகமான சமரன் நேராக அந்த தூணின் அருகே சென்று தன் மொத்த சக்தியையும் திரட்டி பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதத்துடன் அந்த 1000 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட ராட்சத தூணை ஒரே ஆளாக தூக்கினான். அவனின் அசுர பலத்தை பார்த்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் இந்த உலகமே அதிரும் அளவிற்கு கூச்சலிட்டனர். ஆனால் அதற்கு பிறகுதான் நடந்தது அந்த விபரீதம். சமரன் அந்த ஒற்றைக்கல் ராட்சத தூணை தூக்கிக் கொண்டு மாய சுமிருதி பீடத்தில் ஏறிய பொழுது திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவனுக்கு லேசாக தலை சுற்றி அவன் கண் பார்வை மங்கியது. சடாரென கை கால்கள் தடுமாற அந்த தூணை தூக்கிக் கொண்டு நடக்க முடியாமல் திணறினான் சமரன். அதுவரை சமரனின் பெயரை ஆர்ப்பரித்த மக்கள் அனைவரும் திடீரென அமைதி காக்க அந்த மொத்த மைதானமும் நிசப்தமானது. சமரன் அவ்வளவு பெரிய தூணோடு தட்டு தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் எங்கே அந்த ராட்சத தூண் சமரன் மீதை விழுந்து விடுமோ என்று பயந்தனர். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் சமரன் தன் முழு மூச்சையும் இழுத்துக் கொண்டு அந்த ராட்சத தூணை தூக்கி மாய சுமிருதி பீடத்தில் இருந்த அந்த ஆழமான துளையில் ஒரு வழியாக புழுதி பறக்க பொறுத்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் அடைவதற்கு பதிலாக மயான அமைதியாக இருந்தனர். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.